கடந்த சனிக்கிழமை மலேசியா தாய்லாந்து கடல் எல்லைக்கு அருகிலுள்ள லங்காவி கடற்பகுதியில் சுமார் 100 புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற ஒரு படகு கவிழ்ந்ததில் ஒரு பெண் மற்றும் குழந்தை உட்பட மேலும் 6 சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டன. இந்த சம்பவத்தால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது என்றும், நேற்று மீட்கப்பட்ட 3 பேர் உட்பட இதுவரை 13 பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்றும் கடல்சார் அமலாக்க அமைப்பின் முதல் அட்மிரல் ரொம்லி முஸ்தாபா உறுதிப்படுத்தினார். 170 சதுர கடல் மைல் பரப்பளவில் நடந்த இந்த தேடுதல் மீட்பு நடவடிக்கையில் உள்ளூர் மீனவர்கள் மற்றும் பல மீட்பு குழுக்கள் ஈடுபட்டன. அவர்கள் வெவ்வேறு நேரங்களில் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து மேலதிக நடவடிக்கைகளுக்காக காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கவிழ்ந்த இந்த படகு பூலாவ் தருதாவ் அருகே சுமார் 300 புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற 3 படகுகளில் ஒன்றாகும். இந்த சம்பவம் ஆபத்தான கடல்களை கடந்து புதிய வாழ்க்கையை தேடும் புலம்பெயர்ந்தோர் தொடர்ந்து எதிர்கொள்ளும் அபாயங்களை வெளிப்படுத்தியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.